ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுரையீரல் அண்டு பிளட் ஃப்ரை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நுரையீரல் வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகுத்தூள் எல்லாமே ஒன்றா போடும்போது பார்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். 2 டிஷ்ஷும் ஒரே டைமில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுட்டு சின்ன வெங்காயம் பெட்ரு, சின்ன வெங்காயமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போடணும், நான் செகண்டு போடணும்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நிற்கும், அதுக்காக போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி போட்டுக்கலாம். அடுத்த ப்ளட்டை நல்லா கை விட்டு பிசைஞ்சிட்டு கொட்டிடுங்க. ஃப்ரெஷ் ப்ளட்டு, அதனால தான் இவ்வளோ நல்ல டார்க் கலராக தெரியுது. போட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் ஊற்றி கொதிக்கட்டும். உப்பு முன்னாலே போட்டிருப்பாங்க, தேவைக்கேற்ப மறுபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அது நல்லா கொதி வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நுரையீரல் வாங்குகிறப்போ முழுசாக வாங்கிட்டு வந்து வீட்டில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே முழுசாக பலூன் மாதிரி வாட்டர் விட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க டஸ்ட்லாம் வரும். அதை நான் வீடியோவில் காட்டலை, ஏன்னா வீடியோ இதுவே 8 நிமிஷம் வந்துருச்சு. அதனால் நீங்கள் அதை பண்ணும்போது அந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. அடுத்து நுரையீரல் போட்டுடலாம். கட் பண்ண நுரையீரலை போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம். நுரையீரல் வந்து உடம்புக்கு நல்லது. பெப்பர் கொஞ்சம் போடுங்க, இன்னுமே சில நல்ல விஷயத்த உடம்புக்கு கொடுக்கும். அதுக்காக தான் நுரையீரல் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஓகே, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கிண்டிட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோங்கிறதுனால. தனி மிளகாத்தூள் அல்லது குழம்பு மிளகாத்தூள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போடணும். முதல்ல போட்டிங்கன்னா அடி பிடிச்சிடுங்கிறதுக்காக நான் இப்போ கேட்குறேன். ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். நுரையீரல் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷான நுரையீரலாக பார்த்து வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். வாய்ஸ் ஓவருக்கும் வீடியோவுக்கும் கொஞ்சம் இன்னும் இருக்கலாம், ஏன்னா எடுக்கும்போது வாய்ஸ் கொடுக்க முடியல, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வீடியோ அது, அதனால் போட்டுட்டு நல்லா கிண்டிடுவோம். அடுத்து ஆச்சி மல்லித்தூள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படி பேக்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான்.
நல்லா கிண்டிட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு க்ரீன் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடலாம். இந்த வீடியோவில் அட்டன் டைமில் 2 டிஷ் பார்க்குறீங்க, தனித்தனியாக எடுத்துருக்கலாம். பட்டு ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் ஐடியா இல்லாமல் எடுத்தாச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நல்லாவே வரும், நீங்கள் பார்க்கலாம். பிளட் ஃப்ரைட் பாருங்கள், ரெட் கலர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே வருது, வாட்டரும் ட்ரை ஆகிட்டே இருக்குது. அதில் கொஞ்சம் பெப்பர் போடலாம், நல்லா ட்ரை ஆகட்டும். அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பச்சை மிளகா போட்டுக்கோங்க, ஒயிட் பெப்பர் போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் அதிகமாக தெரியும், காரமாக இருக்கும். எனக்கு க்ரீன் சில்லி இல்லை, அதனால் க்ரீன் சில்லி போடலை. ஒயிட் பெப்பர் போடுறோம். உங்களுக்கு பிளாக் பெப்பர் பிடிக்கும்னா அதையும் போட்டுக்கலாம், ஃப்ளேவர் நல்லாவே வரும். இது நாங்கள் கரைச்சி பண்ணுற மெத்தடில் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே வாங்கிட்டு அவிச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி தாளித்து அப்படி பண்ணிங்கனாலும் இன்னும் நல்லா டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இன்னும் நல்லாவும் வரும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேங்கிறதுக்காக இப்படி பண்ணி காட்டுறோம். அது டபுள் ஒர்க்கு, இது ஒரே ஒர்க்கில் முடிஞ்சிடும். அதனால் ஓகே, வாட்டர் நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு, இன்னொரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் வாட்டர் ட்ரை ஆகிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் இருந்ததுன்னா போட்டு இறக்கிக்கலாம். நாங்கள் தேங்காய் போடல, அதில் தண்ணி ஊற்றி விசில் வச்சிட்டோம். கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருச்சு ரெண்டுமே. குக்கர் நுரையீரலுக்கு ஒரு 4 விசில் கிட்ட விட்டுருங்க, அப்போ தான் நல்லா பஞ்சாக வேகும். அது கம்மி வச்சிடாதீங்க, கொஞ்சம் அப்புறம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, விசில் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, திறந்து பார்ப்போம். சூப்பரான கிரேவி ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் கேள்விகள் இருந்தால் தாராளமாக கமெண்டில் கேட்கலாம். நன்றி. இறுதியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். நன்றி, வணக்கம். அது 2 கிலோ